போகிறேன். இன்றைக்கி வந்து நைட்டில் இருக்கிற பெட்டி தூக்கி கட்டுட்டாங்க, எடுத்து போயிட்டாங்களா? பெட்டி தூக்கி கட்டுட்டாங்க. ஐயோ, கடைசி எல்லாரையும் கொண்டு போய் ஊரில் அங்கே 150 பேர் வாங்குறாங்க அந்த ஹோட்டலில். பெரிய ஹோட்டல் இன்னைக்கு இருக்குது. அது இது நான் சொல்கிறது வந்து புரசவாரத்தில் வேலை செஞ்சேன். அப்புறம் அந்த புரசவாரத்தில் வேலை செய்யும் போது தான் நான் வந்து மாஸ்டர் ஆகிட்டேன். அப்போ டேங்குன்னு ஒன்று இருக்குது, புரசவாரம் டேங்கு. வெள்ளால தெருன்னு ஒரு இருக்குது, அங்கே தான் ஈஸ்வரி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்குது மாதிரி கடை ஈஸ்வரி ஹோட்டல். ஓகே ஓகே. அங்கே வேலை செய்கிறேன். சின்னடுப்புன்னு எனக்கு பேர். சின்னடுப்புனா மாஸ்டர் வந்து வடை பற்றி தான் போடுவான். சின்னடுப்புக்காக தான் பொங்கல் பூரி இதெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் செய்யுது. வடகறி நான் தான் நீங்கள் வரையலாம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அங்கே வேலை செஞ்சு பெட்டியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. 150 பேர்லாம் கணக்கு பண்ண முடியாது, எவன் போகிறேன் வரேன்னு தெரியாது. அப்புறம் வேப்பேர் பேர் ரிப்போர்ட் கொடுத்தேன். நீ எந்த ஊரியா தம்பி? எந்த ஊர்ப்பா தம்பி? காரைக்குடி பக்கத்தில் ஐயா, தேவகோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் ஐயா. என்னங்க ஐயா ஏதுங்க? நான் அந்த வயசுல சொன்ன பார்த்தீங்களா தடை கொடுத்தாரு. எவ்வளோ போயிருக்கோம் ஜாமான். எங்கள் ஆட்டாவுக்கு பட்டு சேலையே $90 இல்லைலாம் கூட எவ்வளோ இருக்குதுயா. அந்த பெட்டி அங்கேயே தான் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல. உனக்கு எவ்வளோ செலவாச்சோ அந்த காசை நான் தான் எனக்கு நல்லதே போட்டுவிட்டாங்க. அப்பவே 1500 கொடுத்தாருங்க. அந்த 1000 கூட கிடையாது மொத்தம் வந்து. நான் சொல்றது அந்த காலத்தில் 1500 கொடுத்தாரா? 1500 அவர் அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு. நல்ல மனுஷன். பாவமா இருக்கு, நீ வந்து இந்த மாதிரி செய்யி, கடவுள் உனக்கு நல்ல வழி பண்ணுவான். ஒரு யாரையும் கொடுத்துருந்தாங்க, ஒன்றுமே இருக்காது, யாரும் தரமாட்டாங்க. ஆனால் அங்கே தான் இருக்காது எங்கேயோ. குடி சொன்னது மாதிரியே சொன்னாருங்க. தெய்வ சக்தியால் வந்து சொன்னாங்க. இல்லை காளியத்தாலாம் என்னுடைய குலதெய்வம் காளியம்மன். இன்னைக்கு அந்த அம்மா சொல்லி இனிமேல் சூறாயத்தில் குடிக்கிற இனிமேல் குடிக்க மாட்டாங்க. அதுலேருந்து 6 வருஷம் ஆச்சுண்ணே. பேச்சு குடிச்சு சூறாயுதா இருக்கு. இன்னும் குடிக்கவே இல்லை, 6 வருஷம் ஆச்சு. அப்புறம் அதோடு போயிட்டு நாங்கள் எல்லாம் சமரசி ஆகிட்டோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருந்தேன். 30 நாள் சென்று அந்த ஹோட்டலுக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணறு வந்து தண்ணி நெருக்கி உள்ளே போயிடுச்சு, வத்திடுச்சு. அந்த நான் சொல்றது சூளை போஸ்ட் ஹவுஸ். அப்போ தண்ணி வத்திக்கிட்டு இருக்கும்போது தண்ணி அந்த கிணறு பக்கெட்டு கீழே வந்துச்சு. பக்கெட்டு கீழே வந்தவொடனே பாதாள கரண்டியை கேட்க எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் எடுக்கிறான். பாதாள கரண்டி போட்டு புலம்பலாம். அந்த பக்கெட்டை எடுக்கிறாங்க. பக்கெட்டு விழுந்தவொடனே பாதாள கரண்டி போனோடனே பெட்டி தானே வருது, தொகன்னு தூக்கிட்டு. இன்ஸ்பெக்டர் சொன்னது சரியா பார்த்தா சத்தியமா ஆண்டவன் வேலை சொல்லிக்குது பாருங்க. எனக்கு அவர் அப்ப சொன்னது இப்ப சொன்னது மாதிரி இருக்கு. நான் எனக்கு அவர் சொல்லும்போது 23 வயசு தாச்சு. இப்ப 75 வயசு இன்னும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. அவர் வந்து செபாஸ்டின் அவர் பேரு. அந்த இன்ஸ்பெக்டர் எழுதி ரிக்கார்ட்லாம் வச்சிருக்கிறாங்க. எனக்கு செஞ்ச உதவி நான் மட்டும் வசதியாக இருந்தால் சினிமாவே எடுத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கதை. அதை எடுத்து அதை வந்து அப்படி பெட்டி தூக்கி அந்த ஓட்டத்துக்கு எடுத்தாங்க ஒரு கடை சயின்ஸ். அங்கே தான் நான் இப்போ வேலை உண்டா இருக்கேன். போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நைட்டில் அன்பழகன் அங்கே உட்காந்துருக்காரு. என் பேர் அன்பழகன். ஓடியாங்க பார்த்தேன். அண்ணா வந்து போய் பாருங்க, உங்கள் பெட்டிமா உங்கள் பெட்டியே தானே போனால் என் பெட்டி தான். எல்லாம் உடச்சி எடுத்தா இந்த எங்கள் ஆத்தாவோட காய்ச்சல் வாங்கி பட்டியலில் அப்படி அப்படி எடுக்கிறேன். அதைத்தான் மெயினாக எடுக்கிறேன். எடுக்கும்போது அப்படியே தனித்தனியாக வருது. ஐயோ எனக்கு எப்படி அப்படியே அந்த பெட்டியோடு ஆளுங்க. சரி எல்லாத்தையும் அனுப்பி போட்டேன். எல்லாத்தையும் அனுப்பி கோயிலில் போயிட்டு எல்லாம் கிடச்சி போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன வாக்கு அப்படி இருக்கு. ஆனால் 1500 எனக்கு பணம் கொடுத்துட்டாருல. கொடுத்துட்டாரு, ரொக்கமாக கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தாரு. சரி, இப்போ அந்த பொட்டி திருடுனாங்கல்ல, அவங்க வந்து அதில் இருக்கிற எடுத்து போட்டாங்களா? கிணத்துல போட்டாங்க. எடுத்து 23 வயசுல எக்ஸசைஸ் எடுத்தானே ஜிம்மில் எக்ஸசைஸ். அப்போவே இப்போ 70 வயசுல எப்படி இருக்கிறேன். இந்த ஜிம் பாடியை பார்த்துட்டு என்னை வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி அடிப்பேன். அடுத்த அந்த முழங்கை அப்போல்லாம் அந்த அடி என்னன்னே தெரியாது. எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தவன் ஒரு பாக்ஸ்டர். அந்த 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 ரோட்லேயே இருக்கான். பெரம்பூர் பேரஸ் ரோடு ஒன்று இருக்கு அங்கனியில். அவன் கற்றுக் கொடுத்தான். அந்த மாதிரி அடிக்கணும். எவனா ஓவராக பண்ணான்னா தலையை தூக்கி அப்படியே இப்படியே முட்டணும். முட்டு முன்னே ஒரே அடி அடிச்சிடலாம். கொட்டையில் ஒருத்த காலிடாங்க. அப்படி கடைசி அடி உன்னால அடிச்ச வரைக்கும் பாரு. கடைசி அடி வந்து இல்லை உன்னை தூக்கி முட்டியால் அடி, இல்லை கையில் அடிச்சு காலி பண்ணிடுறவன அப்படின்னா. அது மாதிரி சண்டையெல்லாம் வந்தது எனக்கு. ஒருத்தர் அடித்தேன். அப்போ கூட கொட்டை கொய்யெல்லாம் அடிக்கல, சும்மா அடிச்ச கோவத்தில் பல்லெல்லாம் போச்சு. அவன் பண்ண வேலை என்ன அது. அதுக்கப்புறம் அவனும் அங்கே இருந்தேன். இப்போ வந்து அதுக்கு வந்து என்னை வந்து சாதாரணமாக ஒரு 4 பேரை வச்சு கூட இப்போ அடிச்சு நடத்துக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட பண்ணலாம். ஜாமான பூரா காலையில் ஊருக்கு போகிறேன்னா இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போகணும். நேற்று நைட்டு எல்லாம் வாங்கி வைக்கிறேன். அப்புறம் எங்கள் ஓனர் வந்து ஒரு
200 கொடுத்தாரு. அந்த 100 நோட்டு இவ்வளோ பெருசுனா அந்த காலத்தில். அப்போ 2 100 கொடுத்தாரு. அதே சரியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் 1200 கொடுத்தா எவ்வளோ இருக்கும்? 1500 வெறும் 100 தானே அதுங்க. அப்படி போல் விடுவான் கெட்டு போகிறவன் தான் கேடு நினைப்பான். அந்த கெட்டு போன கேடு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கு. அது என்ன உழைக்கிறதுக்கு ஒரு மர்மம் தெரியுமா? எல்லாருமே கேட்பாங்க, நீ மட்டும் எப்படியா சும்மா சொப்பன மாதிரி இருக்கிற அப்படின்னு. சும்மா சொப்பனம்லாம் மண்ணாங்கட்டிடா, தண்ணியெல்லாம் அடித்தேன், அதையும் விட்டேன். பொம்பளைக்கிட்ட சும்மா கொண்டு வைக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காத விஷயம். பொம்பளைக்கிட்டே போக மாட்டேன்னா என் பொண்டாடி ஏதாவது வரைக்கும் யார்ட்டும் போனது கிடையாது. ஆனால் உடம்பை பார்த்து எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டு உடம்பை இப்போ கூடங்க வயது கொஞ்சம் வந்துச்சுன்னா உடனே இது எதுனால இப்படி வருது கேஷ் பாத்ரூம் போல அதனால வருது. உடனே பாத்ரூமுக்கு மாத்திரை வாங்கி போட்டு மாத்திரை நான் சாப்பிட மாட்டேன். ஒரு மாத்திரை 23 ரூபா வலி மாத்திரை. அது போய் வலையை கட்டிக்கிறேன். அது தப்பு செய்ய வராது.